சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டுக்கு புது வாஷிங் மிஷின் வந்திருக்கா அப்படின்னு போட்டு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. குறிப்பாக குட்கா கரையை கூட போக்குற அளவுக்கு சிறப்பான வாஷிங் மிஷினாக இருக்கு அப்படின்னு அதிமுக எடப்பாடியை அவர்களை தவிர எல்லாரையும் கூப்பிட்டு வந்துருவாங்களோங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ கடைசியாக வைகை செல்வன் ராஜினாமா, சிவி சண்முகத்தை கேட்டால் நான் கட்சியில் இருக்கேனா இல்லையான்னு எடப்பாடியை கேளுங்க, ஏன்ட்ட கேட்காதீங்கிறாரு. வேலுமணி யோசிக்கிறாருங்கிறாங்க. ஒரு மாதிரி போயிட்டு இருக்கே சார். எல்லாரும் வந்தால் அதிமுக தாவேகாவான்னு தெரியாத அளவுக்கு போயிருமா, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ அவங்களுக்கு என்னென்னா ஆட்சியை கைப்பற்றுறதுக்கு பல்வேறு வழிமுறைகளில் இவர்கள் ஒரு வழிமுறையை கையாண்டு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. புரியுதா அவங்களுக்கு? அது யாதோ ஒரு குரூப்பை உங்களுக்கு ஓட்டு தான். பிச்சைக்காரனுக்கு ஒரு ஓட்டு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். பிச்சைக்காரனுக்கும் ஒரு ஓட்டு தான். எம்பிபிஎஸ் எம்எஸ் முடிச்ச ஒரு டாக்டருக்கும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் ஒரு ஐபிஎஸ்க்கும் அந்த ஓட்டோட வேல்யூ ஒன்று தான். அப்போ நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு, ஒரு டாக்டரை, ஒரு இன்ஜினியரை, ஒரு படித்த ஒரு பட்டதாரியை, ஒரு பிஹெச்டி முடித்தவங்கள நீங்கள் பிரெயின் வாஷ் பண்ணி உங்களுக்கு ஓட்டு போட வைக்க முடியாது. அப்படிங்கும்போது 4 பிச்சைக்காரனை பிரெயின் வாஷ் ஈஸியாக பண்ணிடலாம். அவன் தட்டில் கொஞ்சம் காசை போட்டிங்கன்னா போதும். இல்லைன்னா அவனுக்கு ஏதாவது 2 பொறி உருண்டையை வாங்கி கொடுத்தா கூட அவங்கள முதலாளி பவான் நல்லா இருக்கணும் குடும்பத்தோடு. ஸோ அப்போ வாக்குகளை வாங்குறது அப்படின்றது அரசியல் கட்சிகள் எதை டேப் பண்ணால் வாங்க முடியும் அப்படின்ட்டு தான் எல்லாமே பாஜகலேருந்து காங்கிரஸ்லேருந்து எல்லோரும் ஒவ்வொரு வழிமுறையை கையாளும். ஒருத்தன் சொல்லுவான் நாங்கள் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்ற வகையில் மக்களை கவர் பண்ணி வச்சுருப்பான். ஒருத்தன் சொல்லுவான் இந்துக்கள் நம்மலாம் 80% இங்கே இருக்கோம், இந்தியாவில் 75% இந்துக்கள் இருக்கோம், இந்துக்கள் நாடாக மாற்ற போகிறோம், இந்துக்களுக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லி அவங்கள தூண்டி விட்டு அவங்க ஓட்டை வாங்குவாங்க. ஸோ இப்போ இவங்க ஒரு இதை தோண்டி குழந்தைகள் பெண்களை தூண்டி விட்டு இவங்க ஒரு ஓட்டை வாங்கி ஜெயிச்சிட்டாங்க. இது ஒரு வழிமுறை, ஆட்சிக்கு வர்றதுக்கு ஒரு வழிமுறை. அந்த வழிமுறையில் வந்திருக்காங்க தவிர இவர்களுக்கு கொள்கையோ லட்சியமோ அதெல்லாம் உண்மை கிடையாது. வந்துட்டோம், இடத்த பிடிச்சிட்டோம், இது பத்தாததுக்கு எதாவது வாங்கி போடுங்க அப்படின்னு. ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறவன் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிரியாணி சாப்பிட போகலாம் வாங்க அப்படின்னு பிளான் பண்ணி போவாங்க. புரியுதா உங்களுக்கு? இல்லைன்னா இந்த ஹோட்டலில் போய் சைவ சாம்பார் நல்லாயிருக்கும், வத்த குழம்பு சூப்பராக வைப்பான், வாங்க மத்தியானம் சாப்பிட்லான்னு போகிறவன் வேறு சில பேர் என்ன பண்ணால் போகிற போக்கில் அப்படி பார்த்துட்டே போவான். பசிக்கிட்டே இருக்கும். இந்த இங்கே போகிறானே தெரியாது, டின்னர் வெளியே போவோம், இந்த இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது பாரு, நிறுத்திட்டு வாங்க அப்படின்னா அங்கே போய் கேட்பான் என்ன இருக்குது சார் உங்களுக்கு என்ன வேணும் சார், சாப்பாடு இருக்குது, பிரியாணி இருக்குது, குஸ்கா இருக்குது, ஏதாவது சொல்லலாம். சரி என்ன சரி குஸ்காவை சாப்பிடுவோம், அது பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கேட்டு அதை சொல்லி சாப்பிட்ருவாங்க. குஸ்கா பத்தாது, பத்தாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது, என்ன குஸ்கா பத்தலை என்ன பண்ணுறது, சரி ஒரு முட்டை பிரியாணி வாங்கி பாதி சாப்பிடும், ஒரு குவார்ட்ரு மட்டும் கொடுங்க, அவன் இல்லைன்னுவான், சரி ஒரு ஆஃப் கொடுங்க பாதி சாப்பிட்றோன்னு சொல்லி வாங்குவேன். இந்த கதை தான் இப்போ தாவேகாக்கு லட்சியம் கொள்கை, இதை தான் சாப்பிட போகிறோம், இங்கே தான் போக போகிறோம்லாம் கிடையாது. போகிறாங்க சாப்பிட்றாங்க, பத்தலை, சாப்பாடு சாப்பிட்றாங்க பத்தலை, அளவு சாப்பாடு இல்லைன்னா பிரியாணி சாப்பிட்றான் பத்தலை, சரி ஒரு குவார்ட்டர் குஸ்காவை கொடு அப்படின்னு சொல்லி அது எதாக இருந்தால் என்ன, அந்த மாதிரி கதையில் தான் அவங்க பண்ணாங்க. பத்தலை அப்படிங்கும்போது சரி இந்த இது இழுத்து போட அது ரொம்ப மோசமாக இருக்குங்க, பரவாயில்லைங்க கறி எடுத்து வச்சுட்டு குஸ்கா மட்டும் கொடு அப்படின்னாங்க. அந்த கதை தான் இவங்க வர்றவனா சரி குஸ்கா ஊழல் ஏற்கனவே இவர் அந்த இதில் மிகப்பெரிய இந்த எம்ஜிஆர் படத்தில் காட்டுறாங்க. ஒருத்தர் மறு வச்சிருப்பான், ஒருத்தர் மொட்டை அடிச்சிருப்பான், ஒருத்தர் மீசை பயங்கரமாக வச்சிருப்பான், கொடூரமான கற்பனை சிகப்பு லைட்டை போட்டு அவங்க மூஞ்சிக்கிட்ட அப்படி க்ளோஸில் வச்சு காட்டுவாங்களா. காட்டும்போது சொல்லுவாங்க இவன் மிகப்பெரிய ரவுடி, 5 கொலை பண்ணியிருக்கான், பொண்டாட்டியை கழுத்தறுத்து கொண்டிருக்கான் அப்படின்னு அவர் ஒரு பில்டப். அடுத்து இவன் 3 பெண்களை சீரழிச்சிருக்கான், அவன் இவன் இத்தனை பெண்களை தாலி அறுத்து இந்த வீட்டை கொள்ளையடிச்சிருக்கான். அதனால் அவங்கள பூரா எம்ஜிஆர் திருத்துவார் தெரியுமா அவருக்கு. ஒரு படத்தில் பாட்டெல்லாம் பாடி பல்லாண்டு வாழ்களை திருத்தா அது படம் ஓடல, அது வேறு விஷயம். அவங்க பாட்டுக்கு இருக்கான், அவனை ஏங்க நீங்கள் போய் திருத்துறீங்க அப்படின்ற மாதிரி படம் பெரிய அளவில் போகல. ஸோ அந்த மாதிரி இப்போ இவங்க இவர் தான் குட்கா அப்படின்னானே சரி கூப்பிடுங்க, இவர் குஸ்கா சரி அவரையும் கூப்பிடு, 100 கோடி ரூபா மதிப்பிலான சொத்தை போலி அவனை போட்டு அபகரிச்சவர் கூப்பிடுங்க, ரைட் வெரி குட், சரி எல்லாரையும் கூப்பிடுங்க. கூப்பிட்டு எல்லாத்தையும் சேர்த்து விஜய் பாட்டு பாடுவார் முதலமைச்சர், பாடி இவங்களை பூரா திருத்தி கட்சியை சுத்தமாக்கி தூய்மையான ஒரு ஆட்சி கொடுப்பார்.
அதாவது இப்ப தூய்மைப்படுத்துறதே அவர் தான். இப்ப அதை தான் சொல்றேன். நீங்க வந்து கெட்டவன்றதுனால நம்ம பிள்ளைய நம்மளே விட்டுற முடியுமா? இப்ப தமிழர்கள் தான் எல்லாருமே வெள்ளாவில தமிழ்நாட்டை வச்சு சேர்ந்த விழுக்க போறாரு. அவங்கள கூப்பிட்டு எவ்வளவு, அதாவது திருடனாய் பார்த்து திருந்தா விட்டாலும் திருத்த வெடிக்க முடியாதுன்னு எம்ஜிஆர் பண்ணாரு. திருடனாய் பார்த்து திருந்தா விட்டாலும் அவனை நம்ம கட்சியில சேர்த்து அவனை சுத்தப்படுத்தி சரி பண்ணி கூடயே வச்சுக்குவார். பனையூர்ல என்ன வெள்ளாவி வச்சு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. வெள்ளாய் வைக்கிறதுல அந்த காலம். இப்போ சில டிட்டர்ஜென்ட்லாம் வந்துச்சு, சில கெமிக்கல்லாம் வந்துச்சு. 2 சொட்டு விட்டிங்கனாலே போதும், எந்த கரையாக இருந்தாலும் எடுக்கும். டீ கரை, காப்பி கரை, குட்கா கரை, வெத்தலை பாக்கரை, எதாக இருந்தாலும் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்துடும். அந்த மிஷின் வாங்கிட்டு இருக்கேன். அந்த கெமிக்கலில் இருக்கு. ஆதவர்ஜனா தான் அந்த கெமிக்கல் வாங்கி கொடுத்துருக்காரு. அதில் வந்து ஒரு இதை போட்டு பாருங்கள், இன்னும் கரை இருக்கா, இந்த இதை ஒரு சொட்டு விடுங்க, இப்போ சரியாயிடுச்சா, ரைட், அவ்வளோதான். இவங்க மேலே இருக்க ஊழல் வழக்கெல்லாம் நாங்கள் அதெல்லாம் வழக்கு நிறுத்த மாட்டோம், அது வழக்கு பாட்டுக்கு நடக்குங்கிறாங்களே. நடந்தவங்களுக்குலாம் தண்டனை வாங்கி தர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திமுக அதிமுக அப்படி எதுவும் வாங்கி தரல. அவங்க அன்றைக்கி கட்சி மாதிரி வந்தவங்க மேலே தண்டனைலாம் எதுவும் குற்றவாளின்னு வாங்கி தரல. இவங்க வாங்கி தர வாய்ப்பு இருக்குது. அந்த வழக்கெல்லாம் என்ன ஆகும்? இல்லை, பழையதெல்லாம் மன்னிச்சு விட்டுருவாங்க. கோர்ட்டு விடணுமே, கேஸ் இல்லை. கோர்ட்டு நீங்கள் வழக்கு போட்டு நீங்கள் கொண்டு போனால் தானே இது. நீதிமன்றத்துக்கு போனால் தான் நீதிமன்ற விசாரணை. வழக்கு நீதிமன்றத்துக்கே போகலன்னா 5 வருஷத்துக்கு வழக்கை எடுக்கலனாலும் அது வந்து அது பாட்டு கேஸ் இருக்குங்க, நாங்கள் எதுவும் மூடல இல்லை அப்படின்ற மாதிரி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அப்படி அப்படியே இழுத்து கொண்டு போயிடுவாங்க. 70-80 வயசில் கொண்டு போய் முடிச்சு விட்ருவாங்க. 25 வருஷம் கழிச்சு அது வரும்போது அதை போய் யாரும் பொன்முடிலாம் பாவம் வயசாகிடுச்சின்னு விட்ருவாங்க. இப்போ அந்த மாதிரி தான் பொன்முடி வழக்கு, என்ன KN நேரு வழக்கு, இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி பல்வேறு வழக்குகள் இருக்குது. இப்போ எடப்பாடி மேலே தான் எந்த வழக்கும் போடல. இல்லை, இப்போ இதுவாச்சு அதிமுகவில் சேர்ந்தவங்கலாம் என்ன ஆகுங்கிறதும் அவங்க மேலே என்ன ஆகுன்றது அது ஒரு பக்கம் இருக்குது. வேலுமணிலாம் வந்தாருன்னா அவர் மேலே எக்கச்சக்கமான வழக்குகள் இருக்குது. ப்ளீச்சிங் பவுடர் வாங்கினதுல இது பண்ணிட்டாருன்னா அவர் மேலே குற்றச்சாட்டு. ஸ்மார்ட் சிட்டி ஊழல், ஸ்மார்ட் சிட்டி ஊழலுக்கு பேர் போனவர் அவர் தான். ஸ்மார்ட் சிட்டினாலே நமக்கு வந்து தமிழ்நாட்டில் எங்கேனாலும் ஸ்மார்ட் சிட்டின்ற பேரை கேள்விப்பட்டாலே SP வேலுமணி ஞாபகம் தான் வரணும். ஸ்மார்ட் சிட்டியோட தந்தை அவர். அதனால் அவர் ஒரு பக்கம் போயிட்டுருக்காரு. ஸோ இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே சேர்த்து அவங்கள திருத்தி நல்வழிப்படுத்தி அவங்கள இப்போ தாவேக்கால சேர்ந்துட்டு அவங்க மேலே குற்றச்சாட்டு தாங்க நிரூபிக்கப்படட்டும் காத்துருங்கிறாங்க. திமுக மேலே குற்றச்சாட்டு வைக்கும்போது கொள்ளையே அடிச்சிட்டாங்கிறாங்க. இது இந்த வேறுபாடு எப்படி? இல்லை, அப்போ அரசியல் அப்படி தான் நடத்தி ஆகணும். பொய் புரட்டு பித்தலாட்டத்தை பண்ணால் தான் நீங்கள் அரசியலே நடத்த முடியும். பில்டப் பண்ணுறப்போ பீலா விடுறோம், அது முக்கியம். மக்கள் நம்ம கவனிக்கணும், நம்மளை நம்பணும், நம்ம ரீல்ஸை வந்து அவங்க ரெகுலராக பார்க்கணுன்றதான். இதில் டாக்டர் வைகை செல்வன் வந்து ஒரு 2 பக்கம் அறிக்கை விட்டு நல்ல கவிதைகள்லாம் அதில் எழுதி நல்லா கவிதை எழுதுவார், நல்லா எழுதுவார், நல்லா பேசுவார். மிக அருமையான நண்பர். அவர் வந்து எப்படின்னா நண்பர்ன்ற அவர் வந்து அதிமுகவில் இருக்க ஒரு அறிவுஜீவிகள், ஒரு சில அறிவுஜீவிகள் அவர் ஒருத்தர். இந்த அதிமுகவின் நினைவுகளை நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு இடத்துல இருந்து செடியை நீங்கள் பிடுங்கிட்டீங்க, ஆனால் அந்த வேரில் இருக்க மண் அப்படியே தானே கூட போகுது. அப்படின்னு அதிமுகவின் நினைவுகளை சுமந்து என்ன பண்ண போறேன்னு ஒரு கடிதம் இல்லை. அதான் அங்கே போய் விதையை போட்டுருவாங்களா, அந்த வேற தொட்டிக்குள்ளே போட்டு அது பாட்டுக்கு வளர போகுது. அந்த மண்ணும் இந்த மண்ணும் சேர்ந்து மொத்தத்தில் தமிழ்நாட்டில் மண்ணை போட்டு, தமிழ் வாயில் மண்ணை போட்டு பண்ண வேண்டியதானே அது பாட்டுக்க. இதில் என்ன, அதுக்கு ஒரு கவிதையில் தானே நீ நானும் ஒன்று ஊர் வாயில் மண்ணுன்ற கதை போட்டு எழுத வேண்டியதான். அதிமுகவும் தாவேக்காவும் ஒன்று, ஊர்வாயில மண்ணுன்னு போட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தா திரு VP கலைராஜன் சேர போகிறார். அவர் முன்னாடி திமுக MLA, இப்போத்தி கடைசியாக திமுகவில் இருந்துட்டு போகிறார். அதுக்கு முன்னாடி அதிமுகவில் இருந்தார். குறிப்பாக அந்த பூமி உள்ளவரை எங்கள் அம்மா புகழ நிலைத்திருக்கும் பாட்டு அவர் தான் எழுதியிருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது வந்த பிறகு தான் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி எங்கள் தளபதிக்கு ஒரு பாட்டு போட்டு கொடுங்க, கிராமத்து ஆடியன்ஸு, கிராமத்து வாக்காளர்கள், வயசான வாக்காளர்களை போய் கவர் பண்ணோம்னா எங்களுக்கு ஒன்று போட்டு தரணும்னு விர்ச்சுவல் வாரிசுலாம் இப்போயே அவர் சேர்றதுக்கு முன்னாடி அவருக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு என்ன இருக்கு, அவருக்கு நல்லா, அவர் இந்த கட்சி பாடல்களில் வைரமுத்தன்ற மாதிரி ரேஞ்சில் அவர் தான் இருக்கார். ஏன்னா அந்த பாட்டு வந்து இன்னமும் எங்க அதிமுக கூட்டம்னாலும் அந்த பாட்டை போட்டுருவாங்க. அதுக்கு வைப்பு இவங்க பண்றதுக்கெல்லாம் முன்னாடி வைப்பு பண்ணதுன்னா அதிமுக தொண்டர்கள் தான். கட்சிக்காரங்களாம் இல்லாதவங்களும் கூட அதை கேட்டு நல்லா இருக்கேங்கிற அளவுக்கு இருக்கு. அதுதான் இப்போ எழுதுவாங்க. இப்போ ஒரு போனார் பெரிய கவிஞர் தான் அவர். அந்த ஒரு பாட்டில், ஒரே பாட்டில் ஓவர் நைட்டில் பெரிய ஆளானவர் அவர், தமிழ்நாடு முழுக்க. ஆமாம். இப்போ அடுத்து வந்து விஜய்க்கு போடுவார். கட்டாயம் கிளவிகளை கவர்ற மாதிரி தானே வயதானவர்கள். அதே போல் இந்த பக்கம் கிராமங்களுக்கு ரீச் ஆகணும், ரொம்ப முக்கியமான குறிப்பிட்டு இவங்க எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ள அவர் தான் அந்த பாட்டு எழுதான்னு தெரிஞ்சோடனே இதே மாதிரி ஒரு பாட்டு தளபதிக்கு போட்டு கொடுக்கணும் அப்படின்னு
ஏதோ படத்துக்கு மியூசிக் டைரக்டர் லிரிசிஸ்ட் புக் பண்ணுற ஒரு ஃபீல் தான் அது ஓடிக்கிட்டு அது இருக்கு. அப்படிதான், அது அப்படி தான் ட்ரெய்லர் ஆச்சு தான் நடக்குது. மெயின் இப்போ இது என்ன வரல இல்லை, மெயின் பிக்சருங்கிறது 5 வருஷமும் ஓடுமாங்கிறது சந்தேகமாக தான் டைம் எடுத்து இருக்குது. பண்ணுவாங்க. இருந்தாலும் இப்போ இந்த திருநாவுக்கரசு போய் மாட்டிடுவோம். நான் கூட சர்வே பண்ண கூப்பிட்டு ஏமாற்றிட்டாங்களோன்னு நினச்சேன். அட்வான்ஸ் ஏதோ ஒரு 5 லட்ச ரூபாய் கொடுத்துருக்கேன். நான் ரூம்லாம் போட்டு கொடுத்துருக்கேன். பெரிய அளவில் ஸ்டார் ஹோட்டலில் ரூம்லாம் போட்டு கொடுத்ததா போலீஸில் சொல்லியிருக்காப்புல. அடித்து கேட்டாங்களா என்ன பண்ணி கேட்டாங்கன்னு தெரில, இல்லை அவரே சொல்லிட்டாரான்னு தெரில. ஏதோ கார்ப்பரேட் கம்பெனிகள்லாம் பணத்தை தவணை கொடுக்குறேன்னாங்கலாம் சிலது கசிய விடுறாங்க. மேபி கோர்ட்டுக்கு வந்ததுன்னா தான் அது தெரியும். தெரியும் உண்மை என்னன்றதை. நான் போலீஸ் விசாரணைன்றாங்க. போலீஸ் விசாரணையில் இவர் இதெல்லாம் சொன்னாருன்னு சொல்லி அந்த தகவல் எப்படி வெளியே வருதுன்னு தெரில. இது எல்லாமே போலீஸே கசிய விட்டா ஏன் விடுதுங்கிற கேள்வி இருக்குது. கசிய விடக்கூடிய தகவல் தான் இது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சியை மறுபடியும் பலப்படுத்த என்னதான் சார் பண்ணணும்? அவரு கூட்டமெல்லாம் நடத்திட்டு இருக்காரு. தெரியும், மகளிரணி கூட்டம், அவர் இருக்கக்கூடாது, மாவட்ட செயலாளர் கூட்டம். அதுதான் அவங்க எதிர்பார்க்கல, நம்ம எதிர்பார்க்கல. முதல்ல நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம்னு தான் நான் அவங்க சொன்னேன். கட்சி வளர்னா ஒன்றும் பண்ண வேணாம், அப்படியே கிளம்பிடுங்க, வீட்டுக்கு கிளம்பிடுங்க. இவர் பொதுச் செயலாளராக இருக்கும்போது ஒரு ஆளாக கிளம்பி போகிறதுங்கிறது. அப்புறம் இவர் கிளம்பி போயிட்டாருன்னா கட்சியே கிளம்பி போயிருமே, அவ்வளோதானே. அந்த மாதிரி ஒருத்தர் கூட இப்போ எடப்பாடியார் அளவுக்கு கூட ஒரு ஆள் யார் இருக்காங்க காசு செலவு பண்ணி? முன்னாலும் செத்ததுக்கப்புறம் இவ்வளோ நாள் அவர் கட்சி கேட்டுக்கோப்பா நடத்தி அந்த ஆட்சியை 4 வருஷம் நிறைவு செய்வார்னு யாருமே நினைக்கல. ஆனால் நிறைவு செஞ்சார்ல. அதுக்கப்புறமும் அந்த 5 வருஷம், அடுத்த 5 வருஷம் கட்சியை நடத்தி அவர் 5-6 வருஷத்தில் அடி எடுத்து வைக்கிறார். ஸோ இந்த அளவுக்கு கூட அங்கே அந்த கட்சியில் ஆள் இல்லையா? யார் இருக்கா? அதுதான் ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா எல்லாரும் அவர்கிட்ட ரெக்வஸ்ட் தான் பண்ணுறாங்க, எல்லாரையும் சேர்த்துக்கணும், திரும்ப நம்ம வரணும், நீங்கள் பொதுச் செயலாளராக தான் இருந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு தான் உழைக்கணுங்கிறாங்க. ஆனால் போனவங்களை திரும்ப சேர்க்க சொல்லாதீங்கிறதுல தான் அவர் உறுதியாக விடாப்படியா இதுக்காப்புல. அதிமுக என்கிற கட்சி என்ன ஆக போகுதுங்கிறது ஏன்னா அது அதிமுக கட்சி என்ன ஆக போகிறது அப்படின்றது காலம்தான் பதில் சொல்லும். இருக்கிற 41 எம்எல்ஏவும் 5 வருஷத்துக்கு 41 எம்எல்ஏ இருப்பாங்களா? 4 பேர் 5 பேர் கிளம்பி போயிடுவாங்களான்னு தெரில. இல்லை, இப்போ இந்த 41 எம்எல்ஏக்களை வைத்து கூட இப்போ ஆட்சி மாற்றம்லாம் பண்ணிட முடியாதுல்ல. இல்லை, 41 பேரும் இவர் கூட இல்லாமல் ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னா கடைசியில் இவர் தனி. இல்லை, அதை தான் சொல்கிறேன். ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தி விட முடியாது. திமுக ஆதரவு கொடுத்தா கூட நம்ம அது ஒரு 57 தான் இருக்குது. 57, 40, 97 தான் வரும். அவங்களோட 10 கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது, ஏன்னா இந்த கூட்டணி கட்சியில் இருந்தீங்கன்னா ஒரு 10-14 பேர் போயிட்டாங்க. முதல்ல இருந்த கதை வேறு, இப்போ இருந்த கதை வேறு. இதுலேருந்து ஒரு 10 பேர் பிடிங்கின்னு போயிட்டாங்க. கூட்டணியில் ஒரு 15 பேர் பிடிங்கின்னு போயிட்டாங்க. ஒரு 25 அடி ஆயிடுச்சு. கரெக்டாக இருந்துச்சு. முதல்ல எடப்பாடியார் அது கூட தான் திமுக வேலை பார்த்துச்சு அப்படிலாம் சொல்கிறேன். இனி அதுக்கான வாய்ப்பு அடைபட்டு விட்டது, அவ்வளோதான். அதனால் இப்போ அவங்க அரசியல் லாபங்களை பொறுத்து இந்த எம்எல்ஏக்கள், ஏன்னா நீங்கள் கோதூர்லானா சரின்னு 1 வாரம் வரைக்கும் நீங்கள் இதுக்கு இடத்துக்கு வாடகை கொடுக்கலாம். 5 வருஷமும் ஒரு இடத்த இதை எடுத்து வாடகைலாம் கொடுக்க முடியும். 5 வருஷத்துக்கு எப்படி போய் காப்பாற்றுறது? சார் நீங்கள் வாங்க முடியாது. குடும்ப பிரச்சனை இருக்குது, பல்வேறு பிரச்சனைகள் வந்துடும். அப்புறம் தொகுதி பக்கமே எம்எல்ஏவை காணாமட்டு ஓடும். ஏன்னா தாவேக்காரங்க யாருன்னு எம்எல்ஏ தெரிலனா பரவாயில்ல, நீங்கள் அதிமுக போகலன்னா உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் போகிற அவங்க தூக்கி கொண்டு போய் காலி பண்ணிடுறாங்க. உள்ளாட்சி தேர்தலில் ஒரு பெரிய கலவரம் இருக்கும். நிறையா பேர் புதுசாக சீட்டு கேட்பான், புது ஆளாக வருவான். அதாவது அடுத்து நடக்க போகிற உள்ளாட்சி தேர்தல், அதற்கு முன்பு நடக்க போகிற இடைத்தேர்தலில் தான் அடுத்த கட்டமான அரசியல் எப்படி போகும் அப்படின்றத ஓரளவு கணிக்க முடியும். அது வரைக்கும் நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. இது எல்லாமே நேரம் கொடுப்போம்பாங்கிற அந்த டோனில் தான் ஓடும். ஏன்னா இப்போ வந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பூரா அவங்க ஆளுக்கு கவுன்சிலர் சீட்டு வாங்கி கொடுக்கணும்னு பார்ப்பாங்க. புஷி ஆனந்த் மக்கள் இயக்கத்தில் வந்தவங்களுக்கு கொடுக்கணும்னு பார்ப்பாரு. இங்கே தான் சண்டையே நடக்குது. ஏன்னா பெரிய அளவில் தாவேக்கால தொண்டர்லாம் நம்பிட்டு இருக்கிறது உள்ளாட்சி தேர்தல். எம்எல்ஏ எம்பியால அதெல்லாம் லோக்கல்ல ஓட்டிக்கலாம் அப்படின்னு தான் இருக்காங்க. அதுல கை வச்சா பெரிய சிக்கலாயிரும். இங்கதான் காங்கிரஸுக்கு இவங்களுக்கு இடிப்பாடு வரும். காங்கிரஸை பத்தி அப்பதான் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு காங்கிரஸோட உட்கார்ந்தா எவ்வளோ டுபாக்கூர், எவ்வளோ விஷம் பிடிச்சவங்க அப்படின்னு 4 சீட்டை வச்சுட்டு 400 சீட்டு வச்சுருக்க ரேஞ்சு கேட்பாங்க எல்லாம். ஸோ அதெல்லாம் உள்ளாட்சி தேர்தல் வந்தால் ஒரு பெரிய மாற்றம் வரும். அதுக்கு முன்பாக இடைத்தேர்தலில் ஒரு பெரிய மாற்றம் வரும். பார்ப்போம் சார், இது எதை நோக்கி போகுது, யாருக்கான வெளிச்சம், இல்லை இந்த இடைத்தேர்தல் முதல்ல நடக்குமானே தெரியல. இவங்க போட்ட கேஸை வச்சு 2 நாளைக்கு முன்னாடி 3 வடமாநிலத்து இடைத்தேர்தல்லாம் அறிவிக்கிறாங்க. இங்கே அறிவிக்கலைன்னா தேர்தல் ஆணையம் அதில் எதுவும் கேம் விளையாடுதாங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு பொறுத்தவரைக்கும் மிக்க நன்றி.